ஸோ போன கிளாஸ்ல நம்ம பாரத சங்கரம் முடிச்சிட்டோம். இன்னைக்கு வந்து உதயன சரிதம்னுட்டு ஒரு ஆக்கியாயிகம். ஸோ இது வந்து என்ன யார் எழுதியிருக்கா அப்படிங்கிறத நம்ம இந்த கவி பரிச்சயம் மூலமா தெரிஞ்சுக்கலாம். படிக்கிறீங்களா? हम्म। ம். विद्वान् अनन्ताचार्यः ம். उदयनचरितम् इति आख्यायिकायाः रचयितारः श्री अनन्ताचार्यः अनन्ताचार्याः। சாரியாக மரியாதையோட சொல்றோம். ஸோ உதயன சரிதம் அப்படிங்கிறது உதயனஸ்ய சரிதம். அந்த உதயனன்கிற ஒரு ராஜாவினுடைய கதை. அது வந்து ஒரு ஆக்கியாயிகானா கதா மாதிரி. ஆக்கியாயிகாயாக ரச்சயிதாரக ரச்சயிதா தாரௌ தாரக. ஸோ மரியாதையோட சொல்றது ரச்சயிதாரக எழுத்தாளர்கள் அப்படிங்கிற ப்ளூரல்ல வரும். ஸ்ரீ வி அனந்தாச்சாரியா அவர் பேர் அனந்தாச்சாரியார். அதுக்கப்புறம் प्रतिज्ञा यौगन्धरायण स्वप्नवासवदत्त बृहत्कथामञ्जरी मञ्जर्यादि न एकग्रन्थेषु स्थिताः कथाः सङ्गृह्य एतैः आख्यायिका इयं विरचिता। இயம் ஆக்கியாயிகா விரச்சிதா. இந்த ஆக்கியாயிகாவானது எழுதப்பட்டது என்ன அப்படின்னா எங்க இருந்து? கதாஹா சங்கிருஹ்ய, கதைகளை சங்கிருஹ்யன கலெக்ட் பண்ணின்னு அர்த்தம். கலெக்ஷன் ஆஃப் ஸ்டோரிஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? ஸோ வந்து பிரதிஜ்ஞா யௌகந்தராயணர்னு ஒரு ஸ்டோரி இருக்கு. சொப்பன வாசவதத்தம்னு ஒரு நாடகம் இருக்கு. அப்புறம் பிருஹத் கதா. பிருஹத் கதாங்கிறது பல நிறைய கதைகள் இருக்கு அதுல. பிருஹத் கதா மஞ்சரி, மஞ்சரினா அதுவும் கலெக்ஷன். மஞ்சர்யாதி ந ஏக கிரந்தேஷு ஸ்திதாக அப்படின்னா அநேக கிரந்தேஷு ஸ்திதாகன்னு அர்த்தம். ஒரு புக்ல இருந்து எடுக்கல. The source has been taken from n number of text, several text. So ந ஏககிரந்தேஷு ஸ்திதாக கதாः சங்கிருஹ்ய ஏதைஹி அவைகளினால் ஆக்கியாயிகா இயம் விரச்சிதா. ஸோ வந்து வந்து ஏதைஹி அப்படிங்கிறது ஏதைஹி கிரந்தைஹி கதாः சங்கிருஹ்ய இயம் ஆக்கியாயிகா விரச்சிதா. இந்த கதையானது எழுதப்பட்டது. சரியா? அப்புறம் सुललितशैल्या उपनिबद्धा इयम् आख्यायिका सुहृदय हृदयाह्लादिनी वर्तते। சஹ்ருதய ஆஹ்லாதினி. सकृति। சுலலித சைலியா ரொம்ப அழகான ஒரு சைலினா ஸ்டைலுன்னு அர்த்தம். ஸ்டைலுனாலையும் உபநிபத்தா, உபநிபத்தம்னா கட்டப்பட்ட, இயற்றப்பட்ட. சோ இயம் ஆக்கியாயிகா சுலலித சைலியா நிபத்தா அஸ்தி. சோ இந்த ஆக்கியாயிகாவானது அழகாக ஒரு ஒரு ஸ்டைல்னால எழுதப்பட்டதாக இருக்கிறது. மேலும் ஹவு இஸ் இட் அப்படின்னா சஹ்ருதய ஹிருதய ஆஹ்லாதினி. சஹ்ருதயம்னா நம்மள மாதிரி அந்த சஹ்ருதயான்னு சொல்றோம் இல்லையா? எல்லாராலையும் காவியம் ரசிக்க முடியாது, எல்லாராலையும் ஹாஸ்யத்தை ரசிக்க முடியாது, எல்லாராலையும் கருண ரசத்தை ரசிக்க முடியாது. யாருக்கு ரசிக்கும் தன்மை இருக்கோ அவளுக்கு சஹ்ருதயா. ஒரு ஜோக்கு சொல்லிட்டு சிரிக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது பிரயோஜனம் இல்லை. ஸோ அதே மாதிரி இங்க ஒரு ஒரு கருண ரசம் அழுதுன்னு இருக்கும்போது நம்ம மாட்ட வேற ஏதாவது பண்ணிட்டு இருந்தோம்னா அவ சஹ்ருதயா கிடையாது. அந்த நாடகம் படிக்கும் பொழுதோ ஒரு விஷுவலா ஒன்னத்தை பார்க்கும் பொழுதோ யாருனுடைய ஹிருதயம் வந்து உருகிறதோ அவ தான் சஹிருதயா. இங்கிலீஷ்ல வந்து கிளீனா ஸ்பெக்டேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். சஹிருதயானா இதான் சமான ஹிருதயா ஏஷாந்தே. சரியா? சோ சஹிருதய ஹிருதய ஆஹ்லாதனி, ஹிருதயத்தை சந்தோஷப்படுத்தக்கூடிய தாக இந்த ஆக்கியாயிகா அஸ்தி. சோ ஆஹ்லாதினிங்கிறது ஸ்திரீலிங்கம். இட் கோஸ் இஸ் an adjective for ஆக்கியாயிகா. கதம் இயம் இயம் ஆக்கியாயிகா கதம் அஸ்தி அப்படின்னா இயம் ஆக்கியாயிகா சுலலித சைல்யா உபநிபத்தா ஒண்ணு. சஹிருதய ஹிருதய ஆஹ்லாதினி. ஆஹ்லாதினா சந்தோஷஜனகா, சந்தோஷத்தை கொடுக்கிற மாதிரி இருக்கு வார்த்தை. சரியா? அப்புறம் उदयनचरितस्य आद्यम् उच्छ्वासद्वयं पाठ्यत्वेन अत्र निविष्टम्। ஸோ வந்து இங்க வந்து என்ன நிவிஷ்டம் அப்படின்னா இங்க வந்து வாட் இஸ் பீன் பிரிஸ்கிரைப் டு அஸ் அப்படின்னா உதயன சரிதஸ்ய ஆத்யம் உச்வாச துவயம். உதயன சரிதத்தினுடைய ஃபர்ஸ்ட் ரெண்டு உச்வாசம், அந்த அது ரெண்டு பாட்டியத்துவேன அப்படின்னா சிலபஸாக நமக்கு அத்தனை நிவிஷ்டம் புகுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போ நேர இதுக்கு போலாம். நம்ம வந்து பா பா மேம் சொல்லு. மேம் உச்சுவாச துவயம். உச்வாசம்னா உனக்கு வந்து எப்படி வந்து டிராமாக்கு வந்து அங்கம்னு சொல்லுவா. சரியா? சாப்டர் சொல்றோம் இல்லையா? டிராமாக்கு வந்து ம், அங்கம்னு சொல்லுவா. இதுக்கு ம், வந்து ஆம், அது பேர் என்னது, மகா காவியங்களுக்கு சர்க்கம்னு சொல்லுவா. இப்ப ரகுவம்சம் படிச்சோம் இல்லையா? துவாதச ம். சர்க்கம் படிச்சோம் நம்ம. அதே மாதிரி உங்களுக்கு வந்து கதை அப்படின்னு வரும்பொழுது அதுக்கு உச்சுவாசம்னு சொல்லுவா. ஓகே, சாப்டர்னு வச்சுக்கோ. ஓகே. சரியா? ம். இப்போ கீதைக்கு அத்தியாயம்னு சொல்றா இல்லையா?
சாப்டர் தானே அது. அதுவே சர்க்கம்னு சொல்லும்போது கேண்டோ அப்படின்னு சொல்லுவோம். அங்கம்னு சொல்லும்போது ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. சரியா? Okay. உச்வாசங்கிறது இட்ஸ் a பார்ட். டூ பார்ட்ஸ், ஃபர்ஸ்ட் டூ பார்ட்ஸ் have been given as a part of our syllabus. சரியா? Okay. பாரத சங்கரம் படிச்சுட்டு இது வந்து நமக்கு ரொம்ப சிம்பிளா தோணும். ஏன்னா அது ரொம்ப கடினமான ஒரு ப்ரோஸ். அதை கம்பேர் பண்ணும்போது என்னது இவ்வளோ ஈஸியா இருக்கு திடீர்னு சம்ஸ்கிருதம் அப்படின்னு நமக்கு தோணும். பார்ப்போம். சரியா? படிங்க. उदेन चरितम् ம். अस्ति वत्सः नाम जनपदः வத்சோ நாம ஜனபதः அஸ்தி. வத்சன்னு பெயருள்ள ஒரு ஜனபதம் அப்படின்னா ஒரு ஒரு என்ன சொல்லுது, அஹ், ஜனானாம் லோகஸ்ய பதகன ஆசிரயம்னு அர்த்தம். ஜனங்கள் இருக்கின்ற இடம் அப்படின்னா தேசம்னு அர்த்தம். சரியா? வத்சகங்கிறது ஒரு நாட்டினுடைய பேரு. வத்சோ நாம ஜனபதः அஸ்தி. வத்சோ நாம தேசः அஸ்தின்னு அர்த்தம். சரியா? அப்புறம் तत्र च कौशाम्बी नाम नगरी அங்க வந்து கௌஷாம்பின்னு பெயருள்ள ஒரு நகரினா சிட்டி ஒண்ணு இருக்கு. तस्यां शतानीकः नाम राजा बभूव தஸ்யாம் அப்படின்னா தஸ்யாம் நகர்யாம்னு அர்த்தம். அந்த நகரத்தில் சதானீகா நாம ராஜா பபூவ. அநீகம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சேனைன்னு அர்த்தம், பேட்டில்னு அர்த்தம். இல்லைன்னா சதானீகா அப்படின்னா 1000 இதை பார்த்தவன், 100 இதை பார்த்தவன் போல இருக்கு போர்க்களத்தை. ஸோ சதானீகோ நாம ராஜா பபூவ. இங்க வந்து அதை ப்ராப்பர் நோனா வச்சுக்கோங்க. சதானீகம்னு ஒரு ராஜா இருந்தான். அப்புறம் सः पाण्डवानां वंशे जातः அவன் பாண்டவர்களுடைய வம்சத்துல பிறந்தவனாக இருக்கிறான். அதாவது நம்ம அஹ், நிஜமாவே என்ன ஒரு கான்ட்ராஸ்ட் இல்ல, லக்ஷ்மண சூரிக்கும் இதுக்கும். அஹ்? அதுல கரெக்ட் அதுல பாதி வார்த்தை புரியவே புரியாது. இங்க வந்து நம்ம அப்படியே நம்ம இன்ஃபன்ட் ரீடர் மாதிரி படிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். சொல்லு. கரெக்ட் கரெக்ட் அஹ், அஹ், அஹ். जनमेजयस्य पुत्रः परीक्षितः पौत्रः अभिमन्योः प्रपौत्रः ஆமா. அவன் யாரு அந்த சதானீகன் அப்படின்னா ஜனமேஜயஸ்ய புத்திரஹ, ஜனமேஜயனுடைய புள்ள. பரீட்சிதா பௌத்திரஹ, பரீட்சத்தினுடைய பேரன். அபிமன்யோஹோ பிரபௌத்திரஹ, அபிமன்யுனுடைய கொள்ளு பேரன். ஸோ வந்து அபிமன்யு புள்ள பரீட்சித்து, பரீட்சித் புள்ள ஜனமேஜயன், ஜனமேஜயன் புள்ள சதானிகன் அப்படி எடுத்துக்கோங்க. சரியா? அப்புறம் सः यौवने वयसि विष्णुमतीं नाम कन्याम् उपयेमे ஆமா. ஸோ சஹனா சஹ சதானீகா. யௌவனே வயசி அப்படின்னா அந்த யூத் ஸ்டேஜில், அந்த வயதில். விஷ்ணுமதி, விஷ்ணுமதின்னு பேருள்ள ஒரு கன்யாம், ஒரு ஸ்திரீயை. உபயமேன கல்யாணம் பண்ணிட்டான். உபயமஹா அப்படின்னாலே விவாகன்னு அர்த்தம். உபயேமே அப்படிங்கிறது உங்களுக்கு லிட்டில் இருக்கு. சரியா? கல்யாணம் பண்ணிட்டான். ம். सः च एकदा मृगयार्थं वनं जगाम சக அவன் அந்த சதானீகः ஒரு சமயம் ஏகதா மிருகயார்த்தம். மிருகயா அப்படின்னாலே உங்களுக்கு ஹண்டிங்னு அர்த்தம், வேட்டையாடுறது. மிருகயார்த்தம் அப்படின்னா வேட்டையாடுவதற்கோசரம் வனம் ஜகாம காட்டுக்கு சென்றான். ஓகே. அப்புறம் तत्र तस्य शाण्डिल्यमुनिना सह परिचयः सञ्जातः அத்ர அப்படின்னா தஸ்மின் வனேன்னு அர்த்தம். அந்த வனத்தில் தஸ்ய அப்படின்னா தஸ்ய சதானிகஸ்ய சாண்டில்ய முனினா சக. சாண்டில்யா இதி முனிஹி, சாண்டில்ய முனிஹி தேன முனினா. சாண்டில்யன்னு பெயருள்ள அந்த முனியோட சக கூட பரிச்சய அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன், ஒரு பரிச்சயமானது. சஞ்சாதக அப்படின்னா உண்டாயிற்று. சரியா? ஜாதக அப்படின்னா பிறப்புறதுன்னு அர்த்தம். சஞ்சாதகன்னு உண்டாத்துன்னு அர்த்தம். அப்புறம் तच्च महर्षि தம் पुत्र தம் ச மகர்ஷிம். तं च महर्षिम् அங்க क्षम्यताम् சரியா இல்ல இது. तं च महर्षिं पुत्र उत्पत्तिम् अर्थयामास சோ தம் ச மகர்ஷிம், அந்த மகர்ஷி அவர்கிட்ட, அவரை. புத்திரோத்பத்திம், சோ புத்திரஸ்ய உற்பத்திஹி தம். அவனுக்கு புள்ள இல்ல, அந்த புள்ளக்கோசரம் அர்த்தயாமாச பிரார்த்தனை பண்ணிட்டான். எனக்கு வந்து புள்ள பிறக்கணும் அப்படின்னு வேண்டிண்டான் சக சதானீகா. அப்புறம் स च शतानीकेन सह कौशाम्बीमागत्य पुत्रकामेष्टिम् अकारयत् சகஜ அந்த அந்த இவர் சாண்டில்ய முனி இருக்காரு பாருங்க. சகஜ சதானீகேன சக, சதானீகனோட கூட. கௌஷாம்பீம் ஆகத்திய, அந்த கௌஷாம்பிங்கிற ஒரு நகரத்துக்கு ஆகத்திய வந்து வந்து அடைந்த பிறகு. புத்திர காம இஷ்டிம், இஷ்டினா யாகம்னு அர்த்தம். சரியா? புத்திரனுக்கோசரம் விரும்பி பண்ற இஷ்டி யாகத்துக்கு புத்திர காம இஷ்டின்னு பேரு. இவர் பண்ணாரே, தசரதர் பண்ணாரே ராமர்
லக்ஷ்மணர்லாம் பிறக்கணும்னு. ஸோ புத்திரகாமேஷ்டிம், புத்திரகாமேஷ்டிங்கிற ஒரு யாகத்தை, புத்திரகாம அப்படிங்கிற ஒரு யாகத்தை அகாரயத்து செய்யும்படி செய்தார் நிச்சு. சரியா? ஆ, உங்களுக்கு அகாரயத்து அப்படிங்கிறது கிரு தாத்து டிக்ருன்கரணே, உங்களுக்கு கரோதி குருத்தாக இருக்கு பாருங்க, அதனுடைய பாஸ்டன்ஸ் லங்கு பிளஸ் நிச்சில் இருக்கு. ஓகேவா? அப்புறம் तत्र मन्त्रपूतं चरुं भार्यां प्राशय इति राज्ञे प्रादात्। சோ தத்ர மந்திரபூதம் அப்படின்னா மந்திரைஹி பூதம், பூதம்னா பவித்திரம்னு அர்த்தம். மந்திரத்தினால பவித்திரமாக்கப்பட்ட சரும் அப்படிங்கிறது ஹவ்யான்னம். இந்த ஹவ்யத்துல போடுற அந்த அன்னத்தை பாரியாம் பிராஷய, உன்னுடைய மனைவியை சாப்பிடும்படி செய். சோ இங்கேயும் வந்து பிர பிளஸ் ஆசைய, அஷ் தாத்து அஷ்னாதி இருக்கணும் சாப்பிடுறது, அதனுடைய ஆசைய அப்படிங்கிறது லோட்டு. சரியா? நீ சாப்பிட்றா பாரியாம் பிராஷையங்கிறது மத்தியம புருஷ ஏகவச்சனம். ஸோ நீ வந்து உன்னோட வைஃபை சாப்பிடும்படி செய். இது ராஜ்ஞே ராஜா கிட்ட சதுர்த்தி பிராதாத்து கொடுத்தார். பிர பிளஸ் அதாத்து, அதாத்துங்கிறது தா தாத்துவனுடைய மூலகாரம், பிரதம புருஷ ஏகவச்சனம். சரியா? हम्म। ஸோ தத்திர மந்திரபூதம் சரும் பாரியாம் பிராஷய இது ராஜ்ஞே பிராதாத். அதுக்கப்புறம் विष्णुमती तं चरुं प्राश्य गर्भं ददौ। விஷ்ணுமதியும் என்ன பண்ணா அப்படின்னா, தம் சரும் அந்த சருவை பிராஷ்ய சாப்பிட்டு விட்டு பிறகு, லெப்புல இருக்கு, கர்ப்பம் ததௌ கர்ப்பத்தை தரித்தாள். ததௌங்கிறது ததாதி, அந்த தா தாத்துவனுடைய லிட்டில் அகாரம். சரியா? கர்ப்பத்தை தரித்தா. அப்புறம் दशमे मासि पुत्रम् एकम् असूत। தசமே மாசே, 10வது மாதத்தில் புத்திரம் ஒரு பிள்ளையை அசூத பெற்றெடுத்தாள். ஷி டெலிவர்ட் அ சைல்ட் ஆன் தி 10th month. तस्य च राजा सहस्रानीकः इति नाम चकार। தஸ்ய ச அவருக்கு அவனுக்கு அந்த குழந்தைக்கு, தஸ்ய புத்திரஸ்ய ராஜா, ராஜாவானவர் இவன் சதானீகன்னா அவர் சஹசிரானிகர். ஸோ சஹசிரானிகன்னு ஒரு பெயரை வச்சா. அப்புறம் ततः क्रमेण सहस्रानीकः बाल्यमतीत्य युवराजः बभूव। ததः பிறகு கிரமேண சஹசிரானிகः அந்த சஹசிரானிகவனானவன் பால்யம் அதீத்திய, பால்யம்னா சைல்டுஹுட், சைல்டுஹுட அதீத்தியன தாண்டி விட்ட பிறகு யுவராஜா பபுவ, யுவராஜாவாக ஆனார். அதீத்தியங்கிறது உங்களுக்கு, சாரி, அதித்தியங்கிறது உங்களுக்கு, அதிங்கிறது உபசர்க்கம், இன்கதௌ லெப்பு. சரியா? அதி இன்னு லெப்பு அதித்ய. ஓகே. அப்புறம் பெருசா இதெல்லாம் இல்ல உங்களுக்கு, விக்கிரக வாக்கியங்கள்லாம் பெருசா சொல்ற மாதிரி இல்ல. அப்புறம் तदानीं देवलोके देवानाम् असुराणां च युद्धं समभवत्। ததானீம் அப்பொழுது, தேவலோகே தேவானாம் லோகः தஸ்மின் தேவலோகே, தேவர்களுடைய லோகத்தில், தேவானாம் அசுராணாம் ச, ச தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் சமபவத் உண்டானது. சரியா? இட் ஹேப்பன்ட், பேட்டில் ஹேப்பன் பிட்வீன் த தேவாஸ் அண்ட் த அசுராஸ். அப்புறம் तदा देवेन्द्रः साहाय्यकरणाय शतानीकम् आमन्त्रयामास। ததா டியூரிங் தட் டைம் தேவேந்திரஹ தேவேந்திரனானவன் சாகாயகரனாய ஹெல்ப் பண்றதுக்கோசரம் சதானீகம் ஆமந்திரயா மாச. ஸோ இந்த சதானீகன்கிற இந்த ராஜாவை ஆமந்திரயா மாசனா இன்வைட் பண்ணான்னு அர்த்தம். சரியா? மாசத்துகு மாசுகு லிட்டில் அகாரம் பிரதம புருஷ ஏகவச்சனம். ஆங்கிறது உபசர்க்கம், மந்திரயா மாச ஆமந்திரயா மாச. அதாவது மந்திரயா மாச அப்படின்னா மந்திராலோச்சனம் அகரோத் அப்படின்னு அர்த்தம். ஆமந்திரயாமாச அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்வைட் பண்ணலாம்னு அர்த்தம். ஆமந்திரணம் நிமந்திரணம்னு வா. அஹ், அதான். சோ ததா தேவேந்திரஹ சாகாயகரனாய சதானீகம் ஆமந்திரயாமாச. அப்பொழுது இந்த இந்திரனானவன் ஃபார் எக்ஸ்ட்ரா ஹேண்ட் ஹெல்ப்புக்கோசரம் இந்த சதானீகனை இன்வைட் பண்ணான். அப்புறம் शतानीकः राज्यभारं युगन्धरनाम्नि मन्त्रिणि निक्षिप्य ஆ देवलोकं जगाम। ஆமா, சதானிகன் என்ன பண்ணா, ராஜ்யபாரம், ராஜ்யஸ்ய பாரம் ராஜ்யபாரம், ராஜ்யபாரக தம் ராஜ்யபாரம், அந்த ராஜ்யபாரத்தை யுகந்தர நாம்னி மந்திரினி, யுகந்தரன் அப்படின்னு பெயர் உள்ள
யுகந்தர அப்படின்னு பெயருள்ள ஒரு மந்திரினி, மந்திரியின் இடத்தில் சப்தமியில இருக்கு. அவனிடத்தில் நிக்ஷிப்பிய வைத்துவிட்ட பிறகு, க்ஷிப்பு தாத்து லெப்பு நீ உபசர்க்கம் தேவலோகம் ஜகாம தேவலோகத்துக்கு சென்றான், அடைந்தான். அப்புறம் तत्र यमदंष्ट्रप्रभृतिः प्रभृतिभिः असुरैः सह युद्ध्वा तैः निहतः निहतः बभूव। तत्र तत्रना तस्मिन् देवलोके और तस्मिन् युद्धे யம தம்ஷ்ட்ர பிரபிருதிபிகி, யம தம்ஷ்ட்ரான்னு பெயருள்ள பிரபிருதிபிகினா எக்ஸெட்ரா அசுரைஹி அசுரர்களினால், அசுரைஹி சக யுத்வா அசுரர்களோடு சண்டை போட்ட அந்த தருணத்தில், சண்டை போட்டப்புறம் தைஹி அசுரைஹி அந்த அசுரர்களினால் நிகதஹா பபூவ he was killed. So during the battle, he was killed by the asuras when while he was fighting with the asuras by name Yama and Damshtra, he was killed by them. சரியா? பாசிவ்ல இருக்கு. தைஹி நிகதஹா பபூவ. அப்புறம் देवेन्द्रस्य सारथिः मातलिः शतानीकस्य कलेबरं रथम् आरोप्य कौशाम्बी नगरम् आनिनाय। சோ தேவேந்தரஸ்ய சாரதிஹி, தேவேந்திரனுடைய சாரதி சாரியட்டர் தேரோட்டி யாருன்னா மாதலின்னு ஒருத்தர். சோ அந்த மாதலிஹி சதானீகஸ்ய கலேபரம், சதானீகரனுடைய அந்த கலேபரம்னா ஷரீரம்னு அர்த்தம், நபும்சகலிங்கம் கலேபரம்ங்கிறது. இந்த சரீரத்தை ரதம் ஆரோப்பிய ரதத்தை ஏற்றிவிட்ட பிறகு, கலேபரத்தை அந்த ரதத்துல ஏத்தின அப்புறம் கௌஷாம்பி நகரம் ஆனினாய கௌஷாம்பி நகரத்துக்கு எடுத்துட்டு வந்தான். நினாய அப்படிங்கிறது நயதி, அதனுடைய லிட்டு, அதனுடைய உபசர்க்கம் ஆநயதி ஆனினாய. சரியா? அழைச்சிட்டு வந்தான்னு அர்த்தம். அதாவது இந்த மாதலிலாம் அந்த அஹ், அதாவது அவ வந்து திருதிவாகான்னு சொல்றா இல்லையா, அவளுக்கு வந்து கிழட்டுத்தன்மையே கிடையாது. ஸோ மூணே மூணு அவஸ்தா தான், பால்யம், யௌவனம், அதுக்கப்புறம் அதுக்கு நடுவில் இருக்கிற ஸ்டேஜ் யூத்து. ஸோ வந்து யௌவனம் தான் யூத்து, அதுக்கப்புறம் இருக்கிற ஸ்டேஜ் கடைசி வார்த்தக்கியம்ங்கிறது கிடையாது அவளுக்கு. ஸோ அந்த சாரதி இந்த மாதலி வந்து இதுல சாகுந்தலத்துல துஷ்யந்தனை அழைச்சிட்டு போவார், ஞாபகம் இருக்கா சார்? அந்த Yes, 7வது yes, yes. பக்கத்துல மாதலிய வச்சுட்டு மாதலி தான் வந்து கூட்டிட்டு போவார் துஷ்யந்த. Correct, துஷ்யந்தன்ல correct. இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் எத்தனை பேர் பாத்துக்கோங்க. இல்ல, ராமாயணத்திலே வருமே. ஆ ராமாயணத்திலே அந்த ஆ ரதத்தை கொண்டு வர்றாரு பாருங்க ஆ இந்த ஆ சோ அந்த ராமருக்கு. அந்த மாத்தலி தான் கொண்டு வந்து அந்த போர்க்களத்துல வந்து கொண்டு வந்து இதை கொடுப்பார், தேரை கொடுப்பார் ராமருக்கு இல்லையா? ஆமா தேவாட்லாம் மாத்தலி கிட்ட கொடுத்து அனுப்புவா. ஆமா. அவ வந்து எல்லா இதுலயும் அப்படியே ஃப்ரெஷ்ஷா வந்து நிக்கிற கேரக்டர்ஸ் யாருன்னா இந்த தேவாஸ் தான் இல்லையா? அசுரா பாவம் அப்பப்போ தலை போய் கால் போய் வால் போய் இருக்கா. இவ வந்து ஃப்ரெஷ்ஷா இப்ப பாருங்க, இதுல இருந்து ஆரம்பிச்சாச்சு. அதாவது துஷ்யந்தன், அப்புறம் பரதன், அதுக்கப்புறம் Oh, இவன் பேர் என்னது, அவர் பேர் என்ன, அஹ், அவர் பேர் என்னையா, பீஷ்மரோட அப்பா பேர் शान्तनु சாந்தனு. சாந்தனு பீஷ்மர், Antanu. அதுக்கப்புறம் அந்த விசித்திர வீரியன், சித்ராங்கதன், எத்தனை ஜெனரேஷன்? திருதராஷ்டிரன், பாண்டு, அர்ஜுனன், அதுக்கப்புறம் அபிமன்யு, அதுக்கப்புறம் பரீட்சித்து, ஜனமேஜயன், சதானீகன், சஹசிரானீகன் வரைக்கும் வந்தாச்சு. ஸோ தேவேந்திரஸ்ய சாரதிஹி மாதலிஹி சதானீகஸ்ய கலேபரம், அந்த கலேபரத்தை ரதம் ஆரோப்பிய ரதத்தை ஏத்திவிட்டு கௌஷாம்பி நகரம் ஆனினாய அந்த கௌஷாம்பி நகரத்துக்கு எடுத்துட்டு போனான். சரியா? அப்புறம் विष्णुमती दारुणं तद् दुःखम् असहमाना भर्तुः चिताम् आरुह्य असून् व्यसृजत அவ்வளவுதான். விஷ்ணுமதியில் என்ன? व्यसृजत् வியஸ்ருஜத். சோ விஷ்ணுமதியும் தாருணம்னா பயங்கரம்னு அர்த்தம், பயங்கரமான தத் துக்கம், அந்த தஸ்ய அஹ், கமனேன, அதாவது தஸ்ய மரணேன எது துக்கம் தத் துக்கம். சோ அந்த துக்கத்தை அசகமானா, அது வந்து இந்த அசகமானாங்கிறது கோஸ் as an adjective for விஷ்ணுமதி. சோ அந்த விஷ்ணுமதியானவள் அந்த துக்கத்தை தாங்க முடியாதவளான, அசகமானாங்கிறது சாணச்சில இருக்கு. பர்த்துஹு சிதாம், பர்த்தாவினுடைய சிதாம்னா அந்த சிதையை, அந்த பயர், அதை ஆருஹ்ய ஏறிவிட்டு, அசூனுன்னா தன் உயிரையும், வியசிருஜத்து விட்டுட்டான். சிருஜ் தாத்து சிருஜதி அசிருஜத்து, வி பிளஸ் அசிருஜத்து, வி விங்கிறது உபசர்க்கம் போடும்பொழுது விட்டுட்டாங்கிற அர்த்தத்துல வரும், லீவுங்கிறார் லெஃப்ட்ங்கிற அர்த்தத்துல வரும். சரியா? அப்புறம் सहस्रानीकः तु ம் पित्रोः और्ध्वदैहिकानि निर्वर्त्य पित्र्यं सिंहासनम् आरुरोह। சஹசிரானிகன் என்ன பண்ணான் அப்படின்னா, பித்ரோஹோ அப்படின்னா மாதாச்ச பிதாச்ச
அவ வந்து அவளுடைய பித்ரோஹோ சஷ்டில இருக்கு த்விவச்சனம். அப்பா அம்மாவினுடைய தயோஹோன்னு அர்த்தம். ஔர்துவ தேகிகானி அப்படின்னா மேல செல்ற அந்த தேகத்துக்கு தேகங்களை அந்த என்னென்னலாம் காரியம் பண்ணணுமோ அதை எல்லாத்தையும் நிர்வர்த்திய செய்துவிட்ட பிறகு பித்ரியம் சிம்ஹாசனம். பித்ரியம் சிம்ஹாசனம் அப்படின்னா பித்ருக்களை, அதாவது ஆன்செஸ்டரி ப்ராப்பர்ட்டிங்கிறோம் இல்லையா? சோ அந்த மாதிரி இருக்கின்ற சிம்ஹாசனத்தை ஆருரோக, அவ அப்பா தாத்தா எல்லாரும் ஏறிய அந்த சிம்ஹாசனத்தை அவனும் ஏறினான். ஆருரோக அப்படிங்கிறது உங்களுக்கு லிட்டில் இருக்கு. அப்புறம் अत्रान्तरे देवासुरयुद्धे देवेन्द्रः जयम् अवाप। அத்ராந்தரே அப்படின்னா இந்த மீன் வயல்னு அர்த்தம். மீன் வயல் இந்த மாதிரி இவன் செத்து போயிட்டான். ஸ்டில் இன் ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் டெத் இவா வந்து தேவேந்திரஹா இந்திரஹா ஜெயம் அவாப. தேவாசுர யுத்தே தேவானாம் அசுராணாம் யுத்தம் தேவாசுர யுத்தம் தஸ்மின் யுத்தேன்னு அர்த்தம். சரியா? அந்த யுத்தத்தில் தேவேந்திரஹ இந்த தேவேந்திரனான இந்திரனானவன் ஜெயத்தை அவாப அடைந்தான். அப்புறம் அவாப்பங்கிறது உங்களுக்கு ஆப்பு தாத்து. ஆபத்துஹு ஆப்புஹுன்னு வரும். அவ்வுங்கிறது உபசர்க்கம். அங்க அவாப்ப அடைந்தான். அப்புறம் ततः सुहृदः कुमारं ஆனாய सहस्रानीकम् आनाय बहुधा सममानयत्। ஓகேவா? சோ வந்து என்ன ததஹ பிறகு, ததஹனா அந்த சதானீகன் இந்த மாதிரி இறந்த பிறகு, சுஹ்ருதஹ குமாரம் சுஹ்ருதான தன்னுடைய ஃப்ரெண்டினுடைய குமாரனை. சரியா? ம். ததஹ பிறகு சுஹ்ருதஹ குமாரம் சுஹ்ருதனுடைய அந்த குமாரனான அந்த சஹஸ்ரானீகனை ஆனாய அங்க சொர்க்கத்துக்கு அழைத்து வரும்படி செய்துவிட்ட பிறகு பகுதா ஆம், சம் அமானயத்து சம்யக்கு அமானயத்து அமானயத்துங்கிறது அப்ரிஷியேட் பண்ணாங்கிறதுனுடைய பாஸ்டன்ஸ். சரியா? அமானத்து அமானனத்து அப்படின்னு வரும் ஃபார்மு. அமானயத்தும் வரும். பகுதா பலவிதமாக he honored him by many ways. ஓகேவா? அப்புறம் அதாவது தேவேந்திரன் வந்து இவனை சொர்க்கத்துக்கு அழைச்சின்னு வரதே ஒரு பெரிய ஒரு ஆனர் தான். அந்த மாதிரி அழைச்சின்னு வந்துட்டு ஃபர்தரா இன்னும் ஆனர் பண்ணான்னு அர்த்தம். சரியா? அப்புறம் तत्र च कथाप्रसङ्गे एवम् उवाच। ம் अयोध्यायां कृतवर्मा नाम राजा अस्ति। ம் तस्य मृगावती नाम कन्यारत्नम् अस्ति। ம் ம் सा तव भार्या भविष्यति इति। ம் சோ தத்ர ச கதா பிரசங்கே தத்ர ச அங்கு அந்த கதா பிரசங்கே அப்படியே டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் தேர் கான்வர்சேஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? Discussion. ஆமா, டிஸ்கஷன். சோ அந்த டைம்ல ஏவம் உவாச்ச அந்த இந்திரனானவன் இந்த மாதிரி சொல்றான். என்ன அப்படின்னா உவாச்சங்கிறது உங்களுக்கு வத்து உவாச்ச ஊச்சத்துகு ஊச்சுகு லிட்டில் இருக்கு. அயோத்தியாயாம் கிருதவர்மா நாம ராஜா அஸ்தி. அயோத்தியாங்கிற ஒரு ராஜ்யத்துல கிருதவர்மா அப்படின்னு பெயர் உள்ள ஒரு ராஜா இருக்கிறான். சரியா? ஆ, தஸ்ய மிருகாவதி நாம கன்யாரத்னம் அஸ்தி. தஸ்ய கிருதவர்மணः அந்த கிருதவர்மாவுக்கு மிருகாவதின்னு பெயருள்ள ஒரு கன்யாரத்னம் அப்படின்னா கன்யாசு சிரேஷ்டான்னு அர்த்தம். கன்யா ரத்னம் அப்படி கன்யாரத்னம்னா அப்படியே ரத்னமான பொண்ணு, சிரேஷ்டமான ஒரு பொண்ணு. ஸோ ரத்னம்ங்கிறது அதுக்கு தான் சிரேஷ்டம்ங்கிற அர்த்தத்துல யூஸ் பண்ணுவா. ஸோ கன்யாக்குள்ள சிரேஷ்டமாக இருக்கின்ற மிருகாவதின்னு பெயருள்ள ஒரு பொண்ணு அவனுக்கு இருக்கா. சா தவ பாரியா பவிஷ்யதி இதி. அவ தான் உன்னுடைய ஒய்ஃபாக ஆக போறா அப்படிங்கிற இந்த விஷயத்த தேவேந்திரன் வந்து இந்த சஹஸ்ரானிகன் கிட்ட சொல்லிட்டான். அப்புறம் மேல படிங்க. श्रुत्वा एतद् ம். सहस्रानीकः सद्य एव मृगावत्याम् अतिमात्रम् अनुरक्तः आसीत्। ஸ்ருத்வா ஏதத்து இத கேட்டப்புறம் சஹஸ்ரானீகனானவன் அந்த சஹஸ்ரானீகன் என்ன ஆனா அப்படின்னா சத்ய ஏவ சத்யனா ஜட்டிதி இமிடியேட்டாவே த மொமெண்ட் ஹி ஹியர்ஸ் த நேம் ஆஃப் மிருகாவதி அண்ட் ஷி இஸ் த கன்யா ரத்னம் அப்படின்னு கேட்ட உடனேயே மிருகாவத்யாம் அந்த மிருகாவதியின் இடத்தில் அதிமாத்திரம்னா அதிசயம்னு அர்த்தம். ஒரு அதிசயமான அனுரக்தம்னா பிரேமபாவம் ஆசீத்து வந்துடுத்து. சரியா? வேற யாரா படிக்கிறீளா? தீபா படிக்கிறீளா? आमाम्। ம் படிங்க. ततश्च देवेन्द्रम् ம் अमन्त्र्य तस्य ஆமந்திரிய ஆமந்திரிய ம் आमन्त्र्य
तस्यैव रथम् आरुह्य कौशाम् कौशाम्बीं प्रति प्रतस्ते. அதஸ்ச அப்படின்னா பிறகு. எதற்கு பிறகு? இந்த மாதிரி இந்த மிருகாவதிங்கிறவ வந்து ரொம்ப உனக்கு ஒய்ஃபா வர போறா. உடனே அந்த பேரை கேட்ட உடனே he was வெரி அனுரக்தக ஆசீத், அவகிட்ட ஒரு ஈடுபாடோட ஆயிட்டான் இவன். ததஸ்ச பிறகு, தேவேந்திரம் ஆமந்திரிய அந்த தேவேந்திரனை கூப்பிட்டு விட்ட பிறகு, தஸ்யைவ ரதம் ஆருஹ்ய அந்த தேவேந்திரனுடைய ரதத்தை ஏறின பிறகு ஏறிக்கொண்டு கௌஷாம்பீம் பிரதி பிரதஸ்தே அந்த கௌஷாம்பிங்கிற ஒரு நகரத்தை நோக்கிண்டு சென்றான். சரியா? பிரதஸ்தே அப்படிங்கிறது உங்களுக்கு தஸ்தௌன்னு வரும். ஜெனரலி தா தாத்து வந்து பரஸ்மைபதி, இங்க பிரங்கிற உபசர்க்கம் வந்திருக்கிறதுனால உங்களுக்கு ஆத்மநேயபதி ஆயிடும். சரியா? சமு, அவ, பிர இதெல்லாம் அவதஸ்தே, அவதிஷ்டதே, உபதிஷ்டதே, இந்த மாதிரி உபசர்க்கம் சமவி பிரவிப்யோ ஸ்தஹ அப்படின்னு சூத்திரம். அதுபடி உங்களுக்கு வந்து இந்த பிரதஸ்தேங்கிறது ஆத்மநேபதி ஆயிடும். சரியா? அப்புறம் मृगावतीम् एव मनसा ध्यायन्तं ம். सहस्रानिकं मध्ये मार्गं तिलोत्तमा दृष्ट्वा एवं अबा ஆபபாஷ अब अबभाषे. ஆபபாஷே. राजन् ம். क्षणं स्थीयतां ம். ममेकं वचनं श्रुत्वा ततो यास्यसि इति. ம். 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 சரி. ஸோ மிருகாவதியுமேவ இந்த மாதிரி வண்டியில ஏறியாச்சு. ஸோ இந்த வண்டியில வந்து யார் இருக்கா அப்படின்னா 3 பேர் இருக்கா. ஒண்ணு இந்த சஹஸ்ரானீகன் தேரோட்டி, கூட திலோத்தமான ஒரு அப்சரஸ் இருக்கா. ஸோ மிருகாவதியுமேவ மனசா தியாயந்தம் சஹஸ்ரானீகம். ஸோ மிருகாவதியையே மனதினால் தியாயந்தம் அப்படிங்கிறது சத்ரு பிரத்யம் சஹஸ்ரானீகம்க்கு அட்ஜெக்டிவா வருது. அவளையே நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த சஹஸ்ரானீகனை மத்தியே மார்க்கம், மார்க்க மத்தியேன்னு அர்த்தம், வழியில திலோத்தமா திருஷ்டுவா திலோத்தமாவானவள் பார்த்துவிட்ட பிறகு ஏவம் ஆபபாஷே இவ்வாறாக பேசினாள். சரியா? பபாஷே அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து லிட்டில் இருக்கு, ஆங்கிறது உபசர்க்கம். அப்புறம் ராஜன், அது படிச்சேடா நீங்கோ? ஆ. ராஜன் படிச்சுட்டேன். க்ஷணம் ஸ்தீயதாம் ஒரு செகண்ட் நில்லுங்கோ, ஒரு செகண்ட் உங்களால் நிற்கப்படட்டும். பாசிவ்ல இருக்கு ஸ்தீயதாம், ஸ்தானுடைய லோட்டு. ஸோ வந்து க்ஷணம் ஸ்தீயதாம் மம ஏகம் வச்சனம் ஸ்ருத்வா என்னுடைய ஒரு வச்சனத்தை கேட்டுவிட்ட பிறகு ததா யாஸ்யசி இதி பிறகு இங்கிருந்து கிளம்பு யூ வில் ஸ்டார்ட் ஆஃப்டர் தட். சரியா? யாஸ்யசி அப்படிங்கிறது உங்களுக்கு இது லிட்ல இருக்கு. சோ மம ஏகம் வச்சனம் ஸ்ருத்வா என்னுடைய ஒரு வார்த்தையை கேட்டுவிட்ட பிறகு நீ இங்கிருந்து கிளம்புவாயாக. ஓகே. அப்புறம் இது திலோத்தமா சொல்றேன். திலோத்தமா சொல்றான். ஓகே. ஆ. सहस्रानेकस्तद्वाक्यं न शुश्राव. சஹசிரானீகः தத் வாக்கியம், சஹசிரானீகனானவன் தஸ்யாக வாக்கியம் தத் வாக்கியம் அவளுடைய வாக்கியத்தை ந சுஷ்ராவ கேட்கவில்லை. சரியா? சுஷ்ராவங்கிறது உங்களுக்கு ஸ்ரூ தாத்துவினுடைய லிட்டு. तेन कुपिता तिलोत्तमा सहस्रानीकम् एवं அஷபத் அஷபத். अशपत्. ம். यस्याम् अनुरागेण ம். अक्षिप्तं हृदयः ம். मद्वाक्यम् उपेक्ष्य ம். सरबसं गच्छसि ம். तस्याः 14 समाः वियोगम् अनुभविष्यसि इति. எஸ்யாம் அனுராகேன யார்கிட்ட வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அனுராகம், ஒரு ஆசையினால், ஒரு பிரேம வசத்தினால, எஸ்யாம் அப்படின்னா எவளிடத்தில் அர்த்தம், சப்தமியோனோ. எஸ்யாம் எவளிடத்தில் அனுராகேன வைக்கப்பட்ட அந்த ஆசையினால் ஆக்ஷிப்த ஹிருதயா அஸ்தி சன்னு. சரியா? ஆக்ஷிப்த ஹிருதயா சன்னு त्वम् असि. ஸோ ஆக்ஷிப்தா ஹிருதயா யஸ்ய சஹ ஆக்ஷிப்த ஹிருதயா அந்த இவனுக்கு அட்ஜெக்டிவா போறது சஹசிரானீகனுக்கு. ஸோ யார்கிட்ட வைக்கப்பட்ட அந்த ஆசையினால் இழுக்கப்பட்ட மனசோட நீ இருக்கியோ, இருந்துண்டு மது வாக்கியம் உபேக்ஷிய மம வாக்கியம் மத் வாக்கியம் என்னுடைய வாக்கியத்தை உபேக்ஷிய அப்படின்னா சட்டப்படுத்தாம கூட கன்சிடரே பண்ணாம நான் மாட்ட பேசிட்டு இருக்கேன், நீ மாட்டு யுவர் இன் டீப்லி இன்வால்வ் இன் தாட்ஸ், யாரையும் நினைச்சிட்டு இருக்க. your own world. இது in your own world. எக்ஸாக்ட்லி. ஸோ ஆக்ஷிப்த ஹிருதயா சன்னு மத் வாக்கியம் உபேக்ஷ என்னுடைய வாக்கியத்தை உபேட்ச பண்ணிட்டோ
கன்சிடரே பண்ணாம சரபசம் வேகத்தோடு கூட கச்சசி வேகமாக கச்சசி போயின்னு இருக்கியோ தஸ்யாக சதுர்தச சமாக வியோகம் அனுபவிஷ்யசி இது. சோ தஸ்யாக அவளோட யார நினைச்சுட்டு இருக்கியோ அவகிட்ட இருந்து சதுர்தச சமாகான வருஷம்னு அர்த்தம். 14 வருஷம் வந்து ஒரு வியோகத்தை அனுபவிப்பா. சாபம்னு வந்துருத்துன்னு வச்சுக்கோங்களேன், எய்தர் மறந்து போவ இல்லைன்னா வியோகத்தை அனுபவிப்பேன், அவ்வளவுதான். சோ தேன குபிதா திலோத்தமா சஹசிராநீகம் ஏவம் அசபத்து. அசபத்துங்கிறது பாஸ்ட் டென்ஸ் இல்லங்க. இந்த மாதிரி சபிச்சா எப்படி அப்படின்னா, எஸ்யாம் அனுராகேன எஸ்யாம் ஸ்திரியாம் எந்த ஸ்திரீனிடத்தில் ஒரு அனுராகத்தினால் ஆக்ஷிப்த ஹிருதயா சன்னு இழுக்கப்பட்ட மனதோடு இருந்து கொண்டு நீ மது வாக்கியம் உபேட்ச என்னுடைய வாக்கியத்தை வந்து உபேட்சை பண்ணிட்டோ கன்சிடரே பண்ணாம சரபசம் கச்சசி வேகமா போயிட்டு இருக்கியோ தஸ்யாக சதுர் சதுர்தச சமாகா வியோகம் அனுபவிஷ்யசி. அவகிட்ட இருந்து நீ வந்து ஒரு 14 வருஷம் வியோகத்தை செப்பரேஷனை வந்து நீ வந்து யூ வில் பி என்டியூரிங் அ செப்பரேஷன் ஃப்ரம் ஹர் ஃபார் 14 இயர்ஸ். சரியா இருக்கா? அப்புறம் ஏன் எல்லாரும் இந்த 14 இயர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க? ஏன்னா 14 வருஷத்துல உங்களுக்கு வந்து உலகமே மாறிடும் சார். இந்த ஆ. ஆயுள் தண்டனைன்னு ஒண்ணு கொடுக்குறா பார்த்தேவா? ஆயுள் ம். தண்டனைங்கிறது செத்து போற வரைக்கும் இருக்கிறதுங்கிறது ஆயுள் தண்டனை. அதை வந்து மினிமைஸ் பண்ணா கூட அந்த 14 இயர்ஸ்ல வந்து எவ்ரி திங் சேஞ்ச் ஆகும். ஜென்ரேஷன் ம். சேஞ்சஸ்ன்னு சொல்றோம் தெரியுமா? ஆ, கரெக்ட். 14 வருஷத்துக்கு ஒரு தடவை லைஃப் ஸ்டைல் மாறிடும். ம். ட்ரெஸ் போட்டுக்கிறதே சொல்றேன். ஒரு ஒரு ஆமாமா. 40 இயர்ஸ்க்கு இருக்கிற ஒரு முன்னாடி ஸ்டேஜ், இருக்கிற ஒரு லைஃபோட ஸ்டைலு தான். ஸ்டேஜே மாறிடுமே. ஆமா, லைஃபோட அதனாலதான் ஸ்டேஜே அந்த மாறிடும். 14 வருஷம் சொல்றான். ம். ராமரை காட்டு காமிச்சதும் 14 வருஷம். அப்புறம் ஆமா. இவா வந்து 14 வருஷம் பாண்டவா கூட வனவாசத்துக்கு போனது 12 வனவாசத்துக்கு இயர்ஸ். போனா, ம். அஜ்ஞாதவாசமா இருந்தா. சோ அந்த ஆமா. 12 டு 14 வருஷத்துல மனுஷா வந்து ஒண்ணு மறந்து போயிடுவா. மறந்து விடுவா. கரெக்ட். ஆமா. அதனால சதுர்தச சமாஹா வியோகம் அனுபவிஷ்யசி. 14 இவா கேஸ்ல 14 வருஷத்துல ரெண்டு பேருக்கும் வயசே ஆயிடுமே. சோ அது வேற. அப்புறம் शा- ஆ, शापम् इमम् अन्यमनसकः राजा न शुश्राव ஆ. देवेन्द्र सारथिं मातुलस्तु शुश्राव. ஆ சாரதிஸ்து சாரதிஹி மாதலிஸ்து சுஷ்ராவ. ம். ஆமா. சாபம் அந்நிய மனஸ்கா ஒரே பதம் அது. சரியா? இந்த சாபத்தை இமம் சாபம் இந்த சாபத்தை அந்நிய மனஸ்கா அப்படின்னா வேற ஒருவர்கிட்ட வைக்கப்பட்ட மனதோடு இருக்கின்ற ராஜா. சரியா? சோ மனஸ்கா ராஜா கஹாங்கிற பிரத்யம் அங்க வந்திருக்கு. அந்நிய மனஸ்கா ராஜா ந சுஷ்ராவ. அதாவது அவ சொன்னதையும் கேட்கல, அவ கொடுத்த சாபத்தையும் ஆபத்தையும் கேட்கல. காதுல வாங்கிக்கல. நிம்மதியா போச்சு இல்ல? இல்லையா? சோ வந்து இப்ப மாதிரிதான் சகுந்தலை மாதிரிதான். அவ அதோட அதோட விட்டா துர்வாசர் வந்ததையும் போருமே. இந்த ஆ? அதோட விட்டா அதோட விட்டிருந்தா அது போயிருக்கும். ஆ, ஆ. இந்த மாத்துள்ளி இது கேட்டுட்டானே, ஆமா, ஆமா. அதை கேட்டுட்டு யாரும் அவன் அப்புறமா ஒருத்தர் கேட்கறது ஞாபகம். நல்லதானோ? ஒருத்தர் கேட்கறது நல்லதானோ இல்லையா? சோ துர்வாசர் சாபத்தை வந்து அவ துர்வாசர் வந்ததையும் பார்க்கல, அவர் கொடுத்த சாபத்தையும் கேட்கல சகுந்தலை. ஆனா அனசூயா பிரியம்பதா அவ ரெண்டு பேருக்கும் அந்த சாபம் தெரியும் இல்லையா? அதே மாதிரி இங்க வந்து இந்த வேற ஒருத்தர்கிட்ட வைக்கப்பட்ட மனதோடு இருக்கின்ற ராஜாவானவன் இந்த சாபத்தை கேட்கவில்லை. தேவேந்திர சாரதிஹி மாதலிஸ்து சுஷ்ராவ. தேவேந்திரஸ்ய சாரதிஹி தேவேந்திர சாரதிஹி. சோ தேவேந்திர சாரதிஹி மாதலிஹி. சோ அந்த தேவேந்திர சாரதிஹிங்கிறது மாதலிக்கு அட்ஜெக்டிவ். அந்த மாதலியானவரோ சுஷ்ராவ அந்த சாபத்தை கொட்டுட்டார். சரியா? அடுத்தது படிங்க. सहस्रानीकः नीकः कौशाम्भीम् ம். आगत्य सर्वं स्वर्गालोकवृत्तान्तं मन्त्रिभ्यो निवेदयामास. சஹசிராநீகர் என்ன பண்ணார்? கௌஷாம்பி மாகத்திய கௌஷாம்பி நகரத்துக்கு வந்துவிட்ட பிறகு சர்வம் சொர்க்கலோக விற்த்தாந்தம் எல்லாம் சொர்க்கலோகத்துல எத்து எத்து அபவது அந்த விற்த்தாந்தம் அத்தனையும் மந்திரிபியா நிவேதயா மாச. ஏன்னா அவன் அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது, மந்திரி கிட்ட தான் சொல்லணும். சோ மந்திரி கிட்ட நிவேதயா மாச அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணாருன்னு அர்த்தம். சரியா? லிட்டில் இருக்கு அதான். ம். ततश्च अयोध्याधिपतेः कृतं कृतवर्मणे दूतं विसस विससर्ज. சோ இந்த அயோத்தியாதி பதையே அப்படிங்கிறது கிருத்தவர்மனுக்கு அட்ஜெக்டிவ். சதுர்த்தியில இருக்கு ரெண்டுமே. ததச்ச பிறகு அயோத்தியாயாக அதிபதி தஸ்மை. சரியா? அயோத்தியாவினுடைய அதிபதி தஸ்மை அதிபதையே
அந்த அதிபதி கிட்ட கிருதவர்மனே, அந்த அந்த அதிபதி யாரு? கிருதவர்மா. வர்மன்னு சப்தம், நகாராந்தம். வர்மா, வர்மாணௌ, வர்மாணஹ. சர்மா, சர்மாணௌ, சர்மாணஹமதி. வர்மனே அப்படிங்கிறது சதுர்த்தியில இருக்கு. அவனுக்கிட்ட தூதம் விசசர்ஜ, தூதனை அனுப்பிச்சா. சிருஜ் தாத்துனுடைய சசர்ஜ அப்படிங்கிறது லிட்டில் இருக்கு. சசர்ஜானா சிருஷ்டி செஞ்சான்னு அர்த்தம். விசசர்ஜ அப்படின்னா சென்ட்னு அர்த்தம். எப்படி வந்து அந்த வியஸ்ருஜத்து படிச்சோம், அதே மாதிரி போன பேஜ்ல படிச்சோமே இல்லையா, அதே மாதிரி. வி உபசர்க்கம்னால அந்த அர்த்தம் மாறி இருக்கு. ஆமா, வி உபசர்க்கம், வி பிளஸ் சிருஜ் தாத்து, சென்ட்டுங்கிற அர்த்தம். அப்புறம் பிரேஷித்தவான். பிரேஷித்தவான், எக்ஸாக்ட்லி. ம். कृतवर्मा तु सहस्रानीकस्य मृगावत्या मृगावत्याम् अनुरागं महिष्यै निवेदयामास। உடனே கிருதவர்மா வந்து என்ன பண்ணார்? சஹஸ்ரானீகனுடைய சஹஸ்ரானீகனுக்கு மிருகாவத்தியாம், மிருகாவத்தியினிடத்தில் அனுராகம், அந்த ஆசையை, ஆசையை மகிஷ்யைனா அவனுடைய குவீன், அந்த ராணி கிட்ட நிவேதயாமாச இன்ஃபார்ம் பண்ணா. அஹ். सा त्वं சாது ஏவம் अब्रवीत्. सा तु एवम् अब्रवीत्, देव ஆ, ம். अनुरूपम् एव मृगवती सहस्रानीकयोर्धाम्पत्यम्। ஆ, சாது ஏவம் அப்ரவீத். சானா அந்த மகிஷி. அவன் என்ன சொன்னா? அவ இவ்வாறாக அப்ரவீத் கூறினாள். என்ன அப்படின்னா, தேவ அனுரூபமேவ, அனுரூபம்னா உச்சிதம்னு அர்த்தம், சூட்டபிள்னு அர்த்தம். அனுரூபமேவ மிருகாவதி சஹஸ்ரானீகயோகோ தாம்பத்தியம். சோ அந்த மிருகாவதி, மிருகாவதி ச சஹஸ்ரானீகச்ச, மிருகாவதி சஹஸ்ரானீகௌ, தயோகோ மிருகாவதி சஹஸ்ரானீகயோகோ, ரெண்டு பேருனுடைய சஷ்டி த்விவச்சனத்துல இருக்க தாம்பத்தியம் அப்படின்னா தம்பத்தியாக பாவம் தாம்பத்தியம். அந்த தம்பதியாக இருக்கும் தன்மையானது அனுரூபமேவ, இட் இஸ் சூட்டபிள். ஏன் அப்படின்னா, சொல்லுங்க, படிங்கோ. शीघ्रम् மகிஷை एवानयोः மகிஷைங்கிறது வைஃபோட பேரா? எது எது சார்? மகிஷா. மகிஷினா, மகிஷா. மகிஷினா ராணின்னு அர்த்தம். இட் ஆல்சோ மீன்ஸ் பஃபலோ இல்லையோ? மகிஷி, மகிஷிங்கிறது, மகிஷிங்கிறது மகிஷாசுரன் வரும் இருக்கலாம். பட் மகிஷிங்கிறது ராணிக்கும் பேரு, மகிஷி. அவ பேரு மகிஷியான்னு எனக்கு தெரியல. ஐ ஹேவ் டு see the history. விசித்திர, ஆமா, அவ பேரு மகிஷி தான். அப்படியா? இந்த எனக்கு அந்த ஆமா கதை ஆமா, அந்த தெரியல. இந்த ஆ, குயினோட பேரு மகிஷி. சரி, அப்ப பேர் வச்சுக்கோங்க. நமக்கு சம்ஸ்கிருதத்துல பட் ப்ராப்பர். இந்த விசித்திரமான பேரெல்லாம் வச்சிருக்காள், இந்த மாதிரி மகிஷி. இல்ல இல்ல, நமக்கு சம்ஸ்கிருதத்துல வந்து ப்ராப்பர் நவுன்னா இங்கிலீஷ்ல வந்து கேபிட்டல் லெட்டர்ல போட்டுருவா. ஆமா, இதுல ஆமா, வந்து டீனா அப்படின்னு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், டீனா ஊரா கேபிட்டல் டி. இல்லைன்னா, ஆமா, கேபிட்டல் வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இது ப்ராப்பர் நவுன்னு. நம்ம சம்ஸ்கிருதத்துல அப்படி இல்லையா? மகிஷினா அவளுடைய, மகிஷை வைஃப். வைஃபுக்கும் மகிஷி சொல்லுவாளா? ஒய்ஃபுக்கு இல்ல, ராணிக்கு சொல்லுவா. ராணிக்கு சரி, ராணி. ஓகே. அவன் நான் இப்ப ஹிஸ்டரி பார்த்து சொல்றேன், கதையை படிச்சுட்டு வேணா சொல்றேன். இல்ல இல்ல, ஐ ரெட் श्री திஸ். அந்த இது படிச்சிருக்கீங்களா? அந்த காமிக் புக்ல வரும் இல்லையா, ஆ ஆ ஆ ஓ, அதுல இது அமர் சித்திர கதா. ஓகே. அமர் சித்திர கதால இருக்கு. அது சரி, பேரே மகிஷி. ஓகே ஓகே ஃபைன். அப்புறம் மகிஷியை, श्री மகிஷி அப்படிங்கிறது உங்களுக்கு இது ஸ்திரீலிங்கம், அதனுடைய சதுர்த்தி. அப்புறம் ஆமா. படிங்கோ. शीघ्रम् एवानयोः परिणयोः भविष्यति। பரிணயः பவிஷ்யதி. எதுக்கு பரிணயோகோ? ओ சீக்கிரமேவ. सारी ஆ, சீக்கிரமேவ அப்படின்னா வேகமாகவே, அனயோகோ அப்படின்னா இந்த மிருகாவதி சஹஸ்ரானீகயோகோ, அவ ரெண்டு பேருக்கும், பரிணயः அப்படின்னா கல்யாணம், விவாகः, பவிஷ்யதி, ஆயிடும். அப்புறம் इमम् एव अर्थम् एकदा कश्चित् பிராமணः ஸ்வப்னே. ब्राह्मणः स्वप्ने समागत्य माम् अवबोधितवान् इति। ஆமா, இமமேவ அர்த்தம் அப்படின்னா இமமேவ விஷயம்னு அர்த்தம். இதே விஷயத்த ஏகதா, ஒரு சமயம், கஷ்டித் பிராமணः ஏதோ ஒரு பிராமணன், ஸ்வப்னே ஸ்வப்னத்தில், சமாகத்திய வந்தடைந்த பிறகு, மாம் அவபோதித்தவான் எனக்கு போதித்தார். அவபோதித்தவான்னா மேட் மீ அண்டர்ஸ்டாண்ட் அர்த்தம். சரியா? போதித்தவான்ங்கிறது தவத்து. அப்புறம் ஏவம். एवं ம். महिष्याः वचनम् आकर्ण्य हृष्टः कृतवर्मा दूतं मुखेन एवं சந்திதேச. सन्दिदेश ம். मम कुमारी ம். मृगावती ம். पूर्वमेव भवन्तम् अनुरक्ता।
ம். ஏவம் மகிஷ்யாக வச்சனம் ஆகர்ணிய இந்த மாதிரி இந்த யாரோ ஒரு பிராமணன் வந்து சொப்பனத்துல வந்து சொன்னா அப்படிங்கிற அந்த வார்த்தையை கேட்டப்புறம் மகிஷ்யாக ஏவம் வச்சனம் மகிஷி அந்த மகிஷியினுடைய இந்த மாதிரியான வார்த்தையை ஆகர்ணிய கேட்டுவிட்ட பிறகு ஹிருஷ்டகா அப்படின்னா சந்துஷ்டகான்னு அர்த்தம் சந்தோஷம் அடைந்த கிருதவர்மா ராஜா தூதமுகேன தூதமுகம் அப்படின்னா தூதர்கள் மூலமாக ஏவம் பிரதிசந்தி தேச அவளுக்கு வந்து சந்தேஷம் வந்ததுல பிரதிசந்தி தேச அப்படின்னா ஹி ரிப்ளைடுன்னு அர்த்தம் திஷ்ங்கிறது தாத்து திசதி இருக்கணும் திதிஷ அப்படிங்கிறது அதனுடைய லிட்டு சன்னுங்கிறது உபசர்க்கம் பிரதியும் உபசர்க்கம் பிரதிசந்தி தேச அப்படின்னு சொல்லும்பொழுது இ ரிப்ளைடுன்னு அர்த்தம் மம குமாரி மிருகாவதி பூர்வமேவ பவந்தம் அனுரக்தா என்னுடைய குமாரியான மிருகாவதி உங்க உங்க இடத்தில் அவளும் முன்னாடியே ரொம்ப ஈடுபட்டவளாக இருந்தாள் ஆம், கிருதார்த்தः அஸ்மி இதானிம் யுவயோகோ துல்லிய அனுராக ஸ்ரவணேன இந்த சென்டென்ஸ் நல்லா இருக்கு கிருதார்த்தः அஸ்மி நான் ரொம்ப வந்து ரொம்ப ஹாப்பி இதானிம் இப்பொழுது யுவயோகோ அப்படின்னா யுவயோகம் மிருகாவதி சஹஸ்ரானீக உங்க ரெண்டு பேருனுடைய துல்லிய அனுராகம் அப்படின்னா சமான அனுராகம் உனக்கும் அவனை பிடிச்சிருக்கு மியூச்சுவல் லைக்கிங்னு சொல்றோம் இல்லையா ஸோ யுவராக துல்லிய அனுராக ஸ்ரவணேன மியூச்சுவலா அவங்க ரெண்டு பேருக்குமே பிடிச்சிருக்குங்கிறத ஸ்ரவணேன கேட்பதினால் அகம் கிருதார்த்தா அஸ்மி புரியுறதா நான் ம். கிருதார்த்தனாக ஆகிறேன் சரியா சரியா இருக்கா சார் சரியா தத்வினா ஏவ கால விளம்பம் ஆகத்திய நிர்வர்த்தியதாம் விவாக விதிஹி இது ஸோ தத்வினா ஏவ ஸோ இனிமே வந்து ஒரு இதுவும் இல்லாம கால விளம்பம் வினா ஏவ ஸோ தத்து அப்படின்னா தஸ்மாத்து இந்த மாதிரி மியூச்சுவல் லைக்கிங் இருக்கிற காரணத்தினால கால விளம்பம் வினா ஏவ வித்தவுட் ஃபர்தர் டிலே ஆகத்திய வந்துவிட்ட பிறகு நிர்வர்த்தியதாம் நடத்தி வையுங்கள் எதை விவாக விதிஹி விவாகத்துக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை எல்லாத்தையும் நடத்தி வைங்கள் சரியா இருக்கா இதோட நிறுத்திக்கலாமா